என்னத்தங்க வீடியோ போட்டு செஞ்சு போச்சு. காலைல போட்டால் அல்காரிதம் யூடியூப் எடுத்துக்கும், ஒரே செட் ஆஃப் டைம் தான் போடணும்னு சொல்கிறாங்க. மத்தியானம் போட்டால் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சாயந்தரம் போட்டால் ஹெவியான விஷயத்தில் உங்களுக்கு தான் நல்ல கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ தான் வீடியோ போகுது, அது போட்டால் யார் தான் பார்ப்பாங்க, எப்போ நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும், அதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு மாதிரி நிறைய யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப்பில் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அது எல்லாமே பார்த்து நம்ம எங்கள் வாரத்தில் யூடியூப் வர புதுசு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக போட்டுடுறாங்க. நான் தாங்க வெறுத்து போயிட்டேன். சரி, வீடியோ போகிற வரைக்கும் போயிருக்கோம். அவ்வளோ ஏன் ஃபெட்டப்பு, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, வெறுத்து போயிட்டுன்னு கேட்பீங்க. வருஷக்கணக்காக போகிறோன்னு தான் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துட்டு கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டேங்க, வேற ஒன்றும் இல்லை. இது உங்கள் கீழே ஆடியன்ஸ் மாதிரி உங்கள்கிட்ட சொன்னால் நீ ஒரு 4 பேர் கமெண்ட்ஸில் ஏதாவது போடுவீங்க, ஒரு சஜஷனோ சொல்யூஷனோட்டு. ஒரு 2 பேர் இல்லாமல் ஒரு என்ன தோணுதோ பார்த்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னத்தை போட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு தான் இந்த மாதிரி கேட்டு உட்காந்துருக்கேன். ஒரே டிப்டாப்பு ஃபார்மல்ஸு அப்படி அவுட்டின்னு போனால் அட்டம் என்னங்க இருக்குது, வியூஸு லைக்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் என்ன வரணும் அப்படின்றது கண்டென்ட் யோசிச்சு வந்தேன். கண்டென்ட் யோசிச்சு மூளை குழம்பி போயிடுது. இதை பற்றி என்ன கமெண்ட்ஸ் வந்து உங்கள் ஒப்பீனியன், சரி உங்கள் ஒப்பீனியன்றது இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. பாருங்கள், இது கூட தப்பாக சொல்லிருக்கேன். நம்ம எப்படி ஷைன் ஆகும், ரீச் ஆகும், கான்ஃபிடென்ட் இருக்குது. பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் போடுங்க. சோயில் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.